ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜிடிக்கு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நாம் இன்னைக்கு ஆவரேஜினுடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். வாட் இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3? 3 மடங்குகளின் முதல் 10 எண்களின் சராசரி என்ன? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது ஈஸி கொஸ்டின் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கன்ஃபியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3வது வாய்ப்பாடை யூஸ் பண்ணணுமா 10வது வாய்ப்பாடை யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது தான். மடங்குங்கிற வார்த்தையை பார்த்துட்டிங்கனாலே அதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த வாய்ப்பாடை தான் பயன்படுத்த போகிறீங்க. அப்போ 3வது வாய்ப்பாடு யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ நம்பர் என்னவாக இருக்கும்? நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. 2வது நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் 3வது வாய்ப்பாடில் சொல்லிட்டே போங்க. 6, 9 இப்படி போய்கிட்டே இருக்கும். 10வது நம்பராக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 × 3 30. நல்லா பாருங்கள். 3வது வாய்ப்பாடில் நம்பர் 3, 2வது நம்பர் 6, 3வது நம்பர் 9 இப்படி சொல்லிட்டு போனீங்கன்னா 10வது நம்பர் 30. சரியா? இப்போ ஆவரேஜ் கேட்டிருக்கிறாங்க. சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் டிவைடட் பை எண்ணிக்கை. இதுதான் ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நார்மலான ஒரு ஃபார்முலா. இப்போ நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, மொத்தம்னா என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்களேன். மொத்தம் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கூட்டணும். 3 + 6 + 9 இப்படி கூட்டிக்கிட்டே போகணும். சரியா? இப்படி கூட்டி 30 வரைக்கும் என்ன கூட்டினீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கூட்டி மொத்தத்தில் எழுதணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை 10 நம்பர் இருக்குது. ஸோ 10ஆல் வகுத்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இங்கே கூட்டுறது தான் பிரச்சனையே. சரியா? ஏன்னா நமக்கு டைமிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்குக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம வேகமாக போடணுங்கிற பட்சத்தில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கணக்கை எப்படி சார் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா நம்பர்லையும் நீங்கள் நல்லா பாருங்கள். எல்லா நம்பர்லையும் 3 காமனாக எடுத்துட்டோம்னா என்ன செய்யணும் அப்படின்னு தெரியணும். சரியா? இந்த இடத்துல 3 காமனாக எடுக்கிறோம்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு புரிய மாட்டேங்குது சார் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. 3 காமன் எல்லாமே 3ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ 3 காமனாக எடுக்கணும்னு வச்சுட்டிங்கன்னா அப்போ உள்ளுக்குள்ளே ஆன்சர் நான் எப்படி சார் எழுதணும்? எல்லாத்தையும் 3ஆல் வகுத்து எழுதுன மாதிரி எழுதிங்க. அப்போ 3ஆல் வகுத்துருந்தீங்கன்னா 1, 6 3ஆல் வகுத்துருந்தீங்கன்னா 2. அப்போ இப்படி தானே போயிருக்கும். அப்போ கடைசியில் 10 வகுத்துருப்பீங்க. சரி, 30 வகுத்துருப்பீங்க. அது 10ன்னு கிடச்சிருக்கும். சரியா? இங்கே பாருங்கள், இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குது? 1 + 2 + 3 அப்படின்னு இருக்கா? இப்போ இது எல்லாமே தொடர் நம்பர்களாக இருக்கா? நல்லா பாருங்கள். 3 பெருக்கல் இந்த தொடர்ச்சியான நம்பர்கள் இருக்கா? தொடர்ச்சியாக இப்போ 1லேருந்து ஆரம்பித்து எத்தனை நம்பர்னாலும் இருக்கணும். சரிங்களா? ஆனால் 1 2 3 4 5 இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஆவரேஜ் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, எத்தனை நம்பர் இருக்கோ அதில் பாதி அதனுடைய மிடில் நம்பர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கும். அது எப்படி சார் சொல்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 + 2 + 3 இப்படி அப் டு எத்தனை நம்பர் வரைக்கும் இருக்குது? 10 நம்பர் இருக்கா? அதுக்கான ஃபார்முலா, அதுக்கான ஆவரேஜ். சரியா? நல்லா பாருங்கள். இதுக்கு மட்டும்தான் 1 + 2 + 3 இப்படி போய்கிட்டே இருக்குது. அதில் ஏதோ ஒரு நம்பரோட முடியுது. சரியா? அப்போ அதுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா n + 1 / 2. சரியா? அப்போ என்னன்னா என்ன சார்? கடைசி எதில் முடிஞ்சிருக்கு? 10. அப்போ 10 + 1 11 / 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.5. சரியா? அப்போ இந்த நம்பருடைய ஆவரேஜ். சரிங்களா? 1 + 2 + 3 அப்படின்னு 10 வரை கூட்டினீங்கன்னா அதனுடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா n + 1 / 2. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆவரேஜ் 5.5. அது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த இதுக்கான ஆவரேஜ் கிடச்சிடும். சரியா? அப்போ 3 × 5.5 என்னென்னு பார்த்தீங்கன்னா 16.5 அப்படிங்கிறது தான் ஆவரேஜ். ஓகே, சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு விஷயந்தான், காமனாக எடுக்க தெரியணும். சரியா? இந்த காமனாக எடுக்கிறது எப்படி அப்படின்னா, என்ன நம்பரை காமனாக எடுக்கீங்களோ அந்த நம்பரால் எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ 1 + 2 + 3 3ங்கிறது 1ஆ மாறி இருக்கும், 6ங்கிறது 2ஆ மாறி இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் இந்த 3 கொண்டு உள்ளே பெருக்கி பாருங்கள். 3 × 1 3, 3 × 2 6. அதே நம்பர் கிடச்சிருச்சா? அவ்வளோதான். சரியா? அதுக்கடுத்து தெரிஞ்சுக்கிட்ட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நம்பர் 1ல் ஸ்டார்ட் பண்ணி தொடர்ச்சியாக அப்படி போய்கிட்டே இருக்குது. அதுக்கு மட்டும் ஆவரேஜ் கண்டுபிடிங்கன்னா n + 1 / 2 அப்படிங்கிறது தான். என்னன்னா கடைசியாக என்ன நம்பரில் முடியுது? 10ல் முடியுது. ஸோ 10 + 1 11/2ன்னா 5 + 5.5ன்னு தெரிஞ்சிடும். அப்போ 3 இந்த 1 + 2 + 3 அப் டு 10 வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 5.5. அப்போ 5.5 × 3ன்னு போட்டிங்கன்னா இங்கே 3 மல்டிபிளில் இருக்குல்ல, இந்த 3ஐ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 16.5. அப்போ 3 + 6 + 9 அப் டு 30 வரைக்கும் கூட்டி நீங்கள் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 16.5. அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா, நீங்கள் கூட்டியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் கூட்டியிருந்தீங்கன்னா 165 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். சரிங்களா? 3 + 6 + 9 அப்படின்னு கூட்டியிருந்தீங்கன்னா 165ன்னு கிடச்சிருக்கும். அது மொத்தமாயிருச்சா? எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 10 நம்பர். 10ஆல் வகுத்தீங்கன்னா 16.5 அப்படின்னு ஆயிருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள்.
த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 6 ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் 6 என்னன்னு கேட்டிங்கன்னா இரட்டைப்படை எண்களின் சராசரி என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. சரியா, இரட்டைப்படை எண்களின் சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபம். சரியா, நல்லா கேளுங்க, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். முதல் 6 நல்லா கேட்டுங்க, முதல் 6 இரட்டைப்படை எண்களின் சராசரி அப்படின்னு கேட்டாங்கனாலே ஒன்றுமே இல்லை, n+1. சரியா, அவ்வளோதான் ஆன்சர். வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த ஃபார்மெட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஈவன் நம்பர்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, முதல் ஈவன் நம்பர் 2, ரெண்டாவது ஈவன் நம்பர் 4, மூணாவது நம்பர் 6, இப்படி போய்கிட்டே இருக்குது. சரிங்களா, 2, 4, 6, 8 இப்படி போய்கிட்டே இருக்குது. 8 அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 12. சரிங்களா, இதுதான். அப்போ 3, 6 முதல் 6 இரட்டைப்படை எண்கள்னால் இதுதான். சரியா, 7னா இன்னும் 14ன்னு போட்டிருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி இரட்டைப்படை எண்களுடைய முதல் இரட்டைப்படை எண்களினுடைய சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமான விஷயம். சரியா, எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை நம்பர் இருக்குது? 6 நம்பர் இருக்கா? 1 2 3 4 5 6. சரியா, அப்போ எண் வந்து எத்தனைன்னா 6. சரியா, 6 + 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 தான் சரியான ஆன்சர். ஓகே ரைட், இவ்வளோதான் சிம்பிளான விஷயம். அப்போது நீங்கள் இந்த இடத்துல போன கணக்கில் என்ன கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா என்ன ஃபார்முலா, n+1 / 2ன்னு போட்டிங்கன்னா ஆவரேஜ் கிடச்சிரும். இங்கே என்னென்னா n+1, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தது தான், அதே மாதிரி இருக்கக்கூடிய சம்மு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா, a shopkeeper mixes 2 types of pulses worth ₹80 per kg and ₹95 per kg in the ratio of 2:3. What is the average cost of mixture அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கடைக்காரர் கிலோ ₹80 மற்றும் கிலோ 95 மதிப்புள்ள பருப்புகளை 2:3 என்ற விகிதத்தில் கலந்தால் பருப்பின் சராசரி விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரைட்டா, இப்போ மொத்தமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மொத்த சராசரி, ஃபைனலாக ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறதுக்கெலாம் நமக்கு என்ன மெத்தட், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மெத்தடுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ நார்மலாக ஒரு கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போனோடனே எப்படி கேட்பீங்க, ரேட்டு இந்த பருப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்பீங்க. கிலோ 90 கிலோ 80 அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதே தான். அப்போ அதில் எந்த மாற்றமும் சுருக்கவோ கூடாது. சரியா, ரைட். ஆனால் எடை மாறிக்கிட்டே தானே இருக்கும், அதே மாதிரி தான். சரியா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா எடை. சரியா, பருப்பு பல்ஸ் 1 வந்து P1 வச்சுக்கிட்டு P2 இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க, சிம்பிள் தான். சரியா, சரி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மொதல் ரக பருப்பில் வந்து 2 கிலோ வாங்கினாருன்னா ரெண்டாவது ரக பருப்பில் 3 கிலோ வாங்குறாரு. சரிங்களா, இன்னொரு ரகத்தில் 3 கிலோ வாங்குறாரு, அதான் அர்த்தம். சரியா, இப்போ இதுதான் எடை. அப்போ ஆவரேஜ் ரூபாய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சராசரி கிலோ ஒரு கிலோ எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா ₹80 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ ஆவரேஜ் ருப்பீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக ஒரு பணம் எவ்வளோ, சராசரியாக பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ வாங்குகிற பருப்பு ₹80 ஒரு கிலோ. சரியா, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோ வாங்கியிருக்காருல, அந்த பருப்பில் 1 கிலோ ரேட்டு ₹95. ரைட்டா, நான் என்ன சொல்லியிருந்தேன், எடையை சுருக்க முடிஞ்சால் சுருக்கிக்கணும், ஆவரேஜில் கை வைக்கக்கூடாது. சரியா, ஆவரேஜில் கை வைக்கக்கூடாது. நான் இது இப்போ அப்போ எடையை சுருக்க முடியாது. சரியா, 2:3 இதை சுருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கணும் சார் அடுத்து அப்படின்னா, நேராக பிரிக்கிங்க. 80 × 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா 160. சரி, அடுத்து 3 × 95 என்னென்னு பார்த்தீங்கன்னா 285. சரியா, 285. ரைட்டு. இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னது தான், ரெண்டுத்தையும் கூட்டிக்கங்க. சரியா, ரெண்டுத்தையும் கூட்டிக்கங்க, 2 ஆன்சரையும் கூட்டிக்கங்க. அப்போது ₹80 பருப்பு 2 கிலோ வாங்கினாங்கன்னா ₹160, ₹95 பருப்பு 3 கிலோ வாங்கினாங்கன்னா ₹285. அப்போ எவ்வளோ ரூபா கொடுத்து பருப்பு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 285 + 160னா என்ன ஆயிருக்கும், 5 8 6 14, அதுக்கப்புறம் 4. சரியா, ஓகே. அப்போ ₹445 வாங்கியிருக்காங்க. எத்தனை கிலோ பருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 1 3. சரியா, 2 + 3 எதுனா 5 கிலோ பருப்பு. சரியா, 5 கிலோ பருப்பு வந்து ₹445 வாங்கியிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா மொத்தம் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, ₹445. சரியா, மொத்தம் அதில் நீங்களே சொல்லிட்டீங்க, ரூபாய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹445. ஆவரேஜ் = ஃபார்முலா என்னது, மொத்தம் / எண்ணிக்கைன்னு சொல்லியிருந்தேன்னா மொத்தம் ₹445 வாங்கியிருக்காங்க. எண்ணிக்கை எவ்வளவு, 5 கிலோ வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு 5 கிலோ. ரைட்டா, அப்போ 5ஆல் அடிச்சிருங்க. அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 40. சரியா, பேலன்ஸ் 4, 9 45. அப்போ ஆவரேஜாக ₹89. பார்த்தீங்களா, ₹89.
இங்கே பாருங்கள் 80 ரூபா பருப்பையும் 95 ரூபா பருப்பையும் கலந்து விற்றா 89 ரூபா அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். ஓகே, அடுத்து 4வது சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the average age of 14 students and their teachers is 20 years. If the teacher is excluded, their average age is reduced by 1.5 years. The teacher age is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 மாணவர்கள் மற்றும் அவர்களின் ஆசிரியர்களின் சராசரி வயது 20. ஆசிரியர் விலக்கப்பட்டால் சராசரி 1.5 வருடங்கள் குறைகிறது எனில் ஆசிரியரின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை 2 விதத்தில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக நீங்கள் சால்வ் பண்ணுற மெத்தட்லேயே நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, சரி. இந்த இடத்துல தப்பு பண்ணிடுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 14 மாணவர்கள் அப்படின்னோடனே 14 மாணவர்கள்னு டக்குன்னு போட்டுருவாங்க. 14 மாணவர்கள் மற்றும் அவர்களின் ஆசிரியர்களின் சராசரி வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 பேருடைய ஆவரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நல்லா கேட்டுக்கங்க. 14 மாணவர்கள் ஒரு ஆசிரியர் அப்படின்னா என்ன ஆயிரும்? 15 பேர் அப்படின்னு ஆயிருச்சா? 15 பேர். 15 பேருடைய ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. ஒவ்வொருத்தர் ஏஜையும் 20 சொல்லலாம். அப்போ மொத்த ஏஜ் என்ன சார் அப்படின்னா ரொம்ப சுலபம் தானே. மொத்தமாக எல்லார் ஏஜையும் கூட்டினா என்னன்னு பார்க்கணும். நல்லா கேட்டுக்கங்க. ஆவரேஜ்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. அது கூட குறைய இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு மேலோட்டமாக பார்க்குறோம் அப்படின்னா எல்லாருக்கும் 20 அர்த்தமாயிருக்கும். சரியா? 15 பேருக்கும் 20 அப்போ 15 × 20 போட்டிங்கன்னா மொத்தமாக ஏஜை மட்டும் கூட்டினா என்னென்னு கிடச்சிருமா? நல்லா பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ் இருக்கும். சரியா? அது நமக்கு தேவையில்லை, அதை கண்டுபிடிக்க முடியாது. ரைட். ஆனால் 15 பேர் இப்போ நார்மலாக சொல்லுவோம். 15 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் 20 இருக்கலாம் அப்படின்னு அதுதான் சராசரி. சரியா? ஒவ்வொருத்தருக்கும் 20 இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போ மொத்தம் 15 பேர் இருக்காங்க. 20 × 15 என்னென்னு கேட்டிங்கன்னா 300 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ 15 பேர் வயசையும் கூட்டினீங்கன்னா 300. சரியா? சரி. இப்போ ஆசிரியர் விளக்கப்பட்டுட்டாங்க. சரியா? ஆசிரியர் விளக்கப்பட்டாங்கன்னா அப்புறம் மொத்தம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் விளக்கப்பட்டாங்க. சரியா? அப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 14 பேர். ஆவரேஜ் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 குறைஞ்சிருக்கு. சரியா? 1.5. அப்போ 20 இருந்தது. அது பழைய ஆவரேஜ் என்னென்னா 20. அதுலேருந்து 1.5 குறைச்சிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? 18.5. சரியா? ரைட். அப்போ இந்த ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்குமா? இதுக்கு 2த்துக்கும் பெருக்குங்க, ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். அப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் இல்லாமல் நல்லா பார்த்துக்கங்க 14 பேர் ஸ்டூடெண்ட் தான். சரியா? 14 பேர் ஸ்டூடெண்ட் தான். 14 ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் என்னன்னு கிடச்சிருக்கும். 15 பேரோட ஏஜ் என்னன்னு கிடச்சிருக்கும். 2த்தையும் கழிச்சிங்கன்னா டீச்சரோட ஏஜ் கிடச்சிருக்கும். சரியா? இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாம். 18.5 × 14 என்னன்னு போடுங்க. 5 20, 8 32 34, 3 1 4 3 7. சரியா? சரி. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தான் கிடச்சிருக்கும். ஓகே. 0 5 4 9 18 7 சரி 8 18 25 250 புள்ளி வச்சுருப்பீங்களா? 259 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். சரியா? 259. இப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 14 ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 259. டீச்சர் ஏஜையும் 14 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டீச்சர் ஏஜையும் சேர்த்து கொண்டீங்கன்னா 300. அப்போ என்னென்னா இந்த ரெண்டுத்துலேருந்து இதை கழிச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிருங்களா? அப்போ என்ன கிடச்சிருக்குன்னா 41 கிடச்சிருக்குமா? 41 தான். சரியா? 40. அப்போ டீச்சரோட ஏஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 41. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். சரியா? இது ஒரு மெத்தடு. இது நார்மலான ஒரு மெத்தடு. டிஎன்பிஎஸ்சிலலாம் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். ஆனால் நாம் எப்படி சார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சரியா? சிம்பிளாக யோசிங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள். டீச்சரோட ஏஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? டீச்சரோட ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரி. நார்மலாக 15 பேரோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லியிருந்தாங்க 20. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 20 அர்த்தம். அப்போ டீச்சருக்கும் என்னவா தான் இருந்திருக்கும்? 20 அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும். சரி. இப்போ டீச்சர் போயிட்டாங்க. சரியா? டீச்சர் போனதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? டீச்சரை மட்டும் விலகி வச்சிட்டோம். அப்போ பேலன்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 14 பேர். சரிங்களா? 14 பேர் தான் இருக்கிறாங்க. டீச்சர் போன காரணத்தினால ஒவ்வொருத்துக்கும் 1.5 சராசரியில் 1.5 குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சுங்க. சராசரியில் 1.5 குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 14 பேருக்கும் 1.5 குறைஞ்சிருக்கும். சரியா? அப்போ யார் அந்த 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 விஷயங்கள்லாம் யார் எடுத்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா டீச்சருக்கு தான் போயிருக்கும். சரியா? நல்லா யோசிச்சுருங்க. அப்போ டீச்சருக்கு தான் போயிருக்கும். சரிங்களா? அப்போ 14 பேருக்கும் 1.5 குறைஞ்சிருக்கும். சரிங்களா? 14
பேருக்கும் 1.5 குறைஞ்சிருக்கும். அப்போ 1.5 3/2 எழுதிக்கங்க. 1 2 2 7 சரியா. அப்போ 7 × 3 21 சரியா. அப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா 14 பேருக்கும் 1.55 ஒவ்வொருத்தருக்கும் 1.55 குறையுது. அப்போ 14 பேருக்கும் 1.5 குறைஞ்சிருச்சுன்னா 21 குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த 21 யாருக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் போனதுனால தான். ஸோ அப்போ டீச்சர் கூட ஆட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். டீச்சர் போனதுனால இவங்களுக்கு குறையுது அப்படின்னா டீச்சர் தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம் சரியா. அப்போ 20 + 21 41. ஒரு ஸ்டெப்பில் டிஎன்பிஎஸ் இது எஸ்எஸ்சியில் போட வேண்டிய சம்மை தான் இவ்வளோ தூரம் போட்டிருப்போம் சரியா. இந்த விஷயம் நமக்கு புரியணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட்டா. ஆவரேஜ் கணக்குகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மொத்தம் டிவைடன் பை எண்ணிக்கை அப்படிங்கிற அந்த கான்செப்டை தாண்டி நம்ம எதுவுமே தெரியாமல் இருந்திருப்போம். அதிகபட்சம் போனால் இந்த ஏழு எண்கள் எண் எண்களுடைய சராசரி ஒற்றைப்படை எண்களின் சராசரி இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகலைன்னு அர்த்தம் சரியா. சில விஷயங்களை வந்து நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜோடு படிக்கும்போது தான் ஒரு கணக்கை வேகமாகவும் எளிமையாகவும் போட முடியும். அதை சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டம் மாதிரி தெரியலாம். ஆனால் நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்கள், சராசரினா என்னங்கிறத இன்னை வரைக்கும் நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் எடுத்து பாருங்கள், சராசரின்னு சொல்லுவாங்க. விராட் கோலி ஒரு மேட்ச்சுக்கு 100 ரன் அடிக்கலாம், அடுத்த மேட்ச்சுக்கு 60 ரன் அடிப்பார். அப்போ சராசரி என்னன்னு கேட்டாங்கன்னா 2ஐயும் கூட்டி 2ஆல் வகு அப்படிங்கிறது ப்ரொசீஜர். ஆனால் நார்மலாக யோசித்து பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி வரும் சரிங்களா. அதுதான் திருத்தணும் ரைட். மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் IAS அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். மறக்காமல் டேப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.